வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் 7 விதமான பிரேஸ்லெட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ 6 பிரேஸ்லெட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது ஆல்ரெடி மேக்கிங் வீடியோவில் இருக்குது. இது இல்லாமல் நார்மலாக பீட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஒரு பிரேஸ்லெட் பண்ணலாம் அப்படிங்கிறத லாஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பிரேஸ்லெட் பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஆர்டிசா கம்பெனியோட பர்ல் ஒயிட் எடுத்திருக்கேன். அதை கொஞ்சமாக எடுத்து நம்ம ப்ரஷில் நல்லா லோட் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் மிக்ஸ் பண்ண வேண்டாம். ஸோ இந்த பீட்ஸ் ஃபுல்லாகவே நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். இது பேர்ல் ஒயிட் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக 2-3 கோட்டிங்ஸ் தேவைப்படும். ஸோ ஒன்ஸ் ஒரு கோட்டிங் ஃபுல்லாக கொடுத்து முடித்து அது நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம செகண்ட் கோட்டிங் கொடுத்துக்கலாம். அப்போவும் நமக்கு நல்லா ப்ரைட்டாக இல்லை அப்படின்னு நமக்கு ஃபீல் ஆச்சுன்னா நம்ம தேர்ட் கோட்டிங் போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் எல்லாமே ஒரே சைடில் இந்த மாதிரி ஹேங் ஆகிற மாதிரி வச்சுட்டு ஒரு சைடு ஃபுல்லாகவே நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஒன்ஸ் அது ஃபுல்லாக ஒரு சைடு ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறமா மறுபடியும் திருப்பி நம்ம ஸ்டார்டிங்கில் எந்த பீடை நம்ம ஆரம்பிச்சோமோ அங்கேருந்து அதோட பேக் சைட்லேருந்து நம்ம மறுபடியும் பெயிண்ட் பண்ணிக்கலாம். இந்த பிரேஸ்லெட் பார்க்குறதுக்கு ஒரிஜினல் பேர்லில் செஞ்ச பிரேஸ்லெட் மாதிரி இருக்கும். ஸோ ஒரு கோட்டிங் ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போது நான் செகண்ட் கோட்டிங் நான் கொடுக்குறேன். ஸோ நான் 2 கோட்டிங் ஃபுல்லாக கொடுத்து முடிச்சிட்டேன். இப்போ அடுத்தது ஃபெவிக்ரில் கம்பெனியோட பிளாக் கலர் எடுத்திருக்கேன். அதை டைலூட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இந்த செகண்ட் பிரேஸ்லெட்டுக்கு நம்ம பேஸ் கோட் பிளாக் கலர் நம்ம கொடுத்துக்கலாம். ஃபுல்லாக ஃப்ரண்ட்டு பேக்கு சைடு எல்லாத்துலேயுமே நம்ம பிளாக் கொடுத்துக்கலாம். இப்போ ஆர்டிசா பிராண்டோட சில்வர் கலர் எடுத்திருக்கேன். அதை ஃப்ளாட் ப்ரஷில் நல்லா லோட் பண்ணதுக்கப்புறமா அந்த டிசைன்ஸில் மட்டும் இந்த மாதிரி மேலாப்பில் வச்சு எடுக்கலாம் ப்ரஷ்ஷை. சப்போஸ் ஷேடிங் எஃபெக்ட் மாதிரி வேணும் அப்படின்னா நம்ம ஒரு சைடு மட்டும் பண்ணிட்டு விட்டுட்டோம்னா இன்னொரு சைடில் அந்த சில்வரும் பிளாக்கும் நமக்கு அந்த ஷேடிங் எஃபெக்டில் நமக்கு தெரியும். அதாவது இப்போ இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுறோம் இல்லைங்களா, இப்படியே விட்டுட்டோம்னா அந்த அடுத்த சைடு ஷேடிங் எஃபெக்டில் இருக்கும். இப்போ நான் திருப்பி அந்த சைடுக்கும் நான் பண்ணிடுறேன், சில்வர் கோட்டிங் கொடுத்துட்றேன். சப்போஸ் கொடுக்கல அப்படின்னா அந்த இடத்துல ஷேடிங்காக நமக்கு தெரியும். இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக பண்ணிக்கலாம். இப்போது அந்த பார்டர் மாதிரி 2 லைன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துலையும் நான் சில்வர் கலரால் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நான் தின் ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன். நம்பர் 0 ப்ரஷ் யூஸ் பண்ணி நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், செகண்ட் பிரேஸ்லெட் ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த தேர்ட் பிரேஸ்லெட்டு அதுக்கு பர்ன் சைனா கலர் எடுத்திருக்கேன், கேமல் கம்பெனியோடது. இது ருத்ராட்சம் மாடலு, அதனால் நான் இதுக்கு ப்ரௌன் கலர் கொடுக்குறேன். ஸோ ஜஸ்ட்டு அந்த இம்ப்ரெஷன்ஸ் நல்லா குழியாக இருக்கும் இம்ப்ரெஷன்ஸு. ஸோ அதுக்குள்ளே நல்லா பெயிண்ட் போகிற மாதிரி நல்லா நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா பீட்ஸும் நம்ம ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி முடிச்சுக்கலாம். இப்போ நான் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இந்த 4th பிரேஸ்லெட்டுக்கு நான் மிடில் கேட்மியம் ரெட் எடுத்திருக்கேன், ஃபேபர் கேசல் கம்பெனியோடது.
பெயிண்ட் நல்லா டைல்யூட் பண்ணி நம்ம ஃபுல்லாகவே நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிரேஸ்லெட்டோட பேஸ் கோட் வந்து ரெட் கலர். இந்த பெயிண்ட் பண்ணும்போது அந்த யூபின்குள்ளே யூபின்ல படும்போது பபிள் மாதிரி ஃபார்ம் ஆச்சுன்னா நம்ம வந்து பபிள் மாதிரி ஃபார்ம் ஆகும்போது நம்ம அப்படியே ஊதி விட்டுட்டோம்னா அது போயிடும். இல்லை அப்படின்னா அப்படியே அந்த இடத்துல ஒரு பெயிண்ட் லேயர் மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ க்ரியல் கம்பெனியோட கோல்டு ஆன்டி கலர் எடுத்திருக்கேன். ஸோ அதில் தண்ணி எதுவும் மிக்ஸ் பண்ணாமல் விரலில் இந்த மாதிரி எடுத்துகிட்டு 2 விரலை சேர்த்து நல்லா தேய்ச்சதுக்கப்புறமா நம்ம மேலே இருக்கிற டிசைன் மேலே இந்த மாதிரி வச்சு எடுக்கலாம். ஸோ இந்த டேப்பிங் டெக்னிக் யூஸ் பண்ணும்போது அந்த இம்ப்ரெஷன்ஸ் நல்லா எடுத்து காமிக்கும். ஸோ இதே மாதிரி பிரேஸ்லெட்டில் இருக்கிற எல்லா டிசைன்ஸ்க்கும் இதே மாதிரி பண்ணிக்கலாம். 2 கோட்டிங் கொடுத்தோம்னா நல்லா ப்ரைட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் கோட்டிங் கொடுக்கும்போது டல்லாக இருக்கும். அது காஞ்சதுக்கப்புறமா வித்தின் 5 செகண்ட்ஸில் அது காஞ்சிடும். ஸோ மறுபடியும் அது மேலே நம்ம டேப் பண்ணும்போது செகண்ட் கோட்டிங் கொடுத்த மாதிரி ஆகிடும். ஸோ நல்லா ப்ரைட்டாக தெரியும். ஸோ அவ்வளோதான், ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியாச்சு. இப்போது இந்த பிரேஸ்லெட்டுக்கு ஃபெவிக்ரில் கம்பெனியோட பிளாக் கலர் எடுத்திருக்கேன். ஃபேபர் கேஸ்லோட லீஃப் க்ரீன், கேமல் கம்பெனியோட பர்மனெண்ட் எல்லோ டீப், டைட்டானியம் ஒயிட், லெமன் எல்லோ எடுத்திருக்கேன். நம்பர் 3 ஃப்ளாட் ப்ரஷ்ஷு, நம்பர் 00 கேமலினோடது. இப்போது நான் ஆரஞ்சு எல்லோவையும் நல்லா டைல்யூட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இப்போது நம்ம பேஸ் கோட்காக நம்ம ஃபுல்லாக நம்ம ஆரஞ்செல்லாம் பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிரேஸ்லெட்டோட அந்த பீடு வந்து பார்க்குறதுக்கு ஒரு ஃப்ளார் ஷேப் இருக்கு இல்லைங்களா? ஸோ நம்ம அப்படியே ஒரு ஃப்ளார் எஃபெக்ட் நம்ம கொண்டு வந்துக்கலாம். ஸோ இங்கே சன்ஃப்ளவர் எஃபெக்ட் நான் கொண்டு வர போகிறேன். ஸோ பேஸ் கோட் ஃபுல்லாகவே நம்ம வந்து ஆரஞ்சு கலரில் கொடுத்துக்கலாம். இப்போது சென்டரில் இருக்கிறதுக்கு நம்ம வந்து எல்லோ கலர் கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து ஃப்ளாட் ப்ரஷ்க்கு பதிலாக நம்ம ரவுண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது அந்த சென்டரில் இருந்து பாதி வரைக்கும் இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி ஸ்ட்ரோக்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ நிறைய பெயிண்ட் இருக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக இருந்தால் போதும். ஒன்ஸ் இது ஒரு கோட்டிங் நம்ம ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து செகண்ட் கோட்டிங் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நான் கொடுக்குறது செகண்ட் கோட்டிங். இப்போ சென்டரில் நல்லா மறுபடியும் அங்கேயும் செகண்ட் கோட்டிங் கொடுத்து ஹைலைட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பிளாக் நல்லா டைல்யூட் பண்ணியிருக்கேன். இப்போது 00 ப்ரஷ் யூஸ் பண்ணி இப்போது ஒரு பெட்டலையும் நம்ம தனியாக பிரித்து காமிக்கிறதுக்காக இந்த மாதிரி லைன்ஸ் போட்டு நம்ம வரைஞ்சிக்கலாம். இப்போ அந்த ஒவ்வொரு பெட்டலோட அந்த கர்வ்ஸும் தனியாக தெரிகிற மாதிரி அவுட்லைன் கொடுத்துக்கலாம். ஸோ கையில் பண்ணும்போது கொஞ்சம் ஷேக்கிங்காக இருக்கும். ஸோ பெட்டர் நம்ம வந்து கீழே வச்சு இது மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ சென்டரில் அந்த சர்க்கிள் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இப்போ நம்ம ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியாச்சு. இப்போ அந்த 2 சைடில் வர பீட்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதுக்காக நான் க்ரீன் எடுத்திருக்கேன், லீஃப் க்ரீனு. அது கூட நான் எல்லாவும் சேர்த்துட்டு பீட்ஸ் இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டு அதில் இது மாதிரி பெயிண்ட்ஸ் வச்சு இந்த மாதிரி ரோல் பெயிண்ட் நல்லா கோட் ஆகிடும் பீட்ஸில்.
இப்போ இந்த பிரேஸ்லெட்டுக்கு பேஸ் கோட் நான் ஃபுல்லாக பிளாக் கொடுத்துக்க போகிறேன். ஸோ இது நல்லா பெயிண்ட் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம இந்த கோல்டு கலர் பெயிண்ட் வச்சு டேப்பிங் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ஃபுல்லாக அந்த இம்ப்ரெஷன்ஸ் நல்லா தெரிகிற மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ 2 கோட்டிங் கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும். சப்போஸ் உங்களுக்கு இன்னுமே நல்லா பிரைட்டாக வேணும், இன்னும் நல்ல கோல்டாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் 3rd கோட்டிங் வரைக்கும் நீங்கள் போகலாம். ஸோ இப்போ நம்ம ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போது இது வந்து கடைசி மாடல். இந்த மாதிரி பீட்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். டைட்டானியம் ஒயிட்டு, கோபால் ப்ளூ எடுத்திருக்கேன். ஸோ அதோட லிங்க் நான் வேணால் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். சப்போஸ் நீங்கள் பார்க்கலன்னா அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ 2 கலரையும் நான் வந்து டைலூட் பண்ணிட்டேன். இப்போது ஒரு மார்பிள் எஃபெக்ட்டுக்காக ஃபஸ்ட், அதாவது நம்ம நல்லா பெயிண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ரேண்டமாக இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நான் வந்து ஒயிட்டால் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு முக்கால்வாசி நம்ம வந்து ஒயிட்டால் பெயிண்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ப்ளூவால் பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் இப்படி நம்ம ரேண்டமாக இந்த மாதிரி நம்ம செய்யும்போது பெயிண்ட் அங்கேயும் இங்கேயும் அந்த பீடில் பட்டிருக்கோம். அந்த டெரகோட்டா கலர் மாறுற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியாச்சு. இப்போ பெயிண்ட் பண்ணி வச்சது எல்லாமே வந்து 1 டே ஃபுல்லாக நம்ம காய விட்டுடலாம். இப்போது பிரேஸ்லெட்டுக்காக அந்த இந்த மாதிரி செயின் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஜம்ப்ரிங் யூஸ் பண்ணி கூட நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இது அந்த விரலை மாட்டிருக்கு, இது ஒரு டூலு. இந்த ஜம்ப்ரிங் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம கஷ்டம் இல்லைங்களா? ஸோ 2 ப்ளையர் நம்ம யூஸ் பண்ணணும். இல்லைனா ஒரு ப்ளையரில் பண்ணுறது இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அது ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி ஒரு டூல் வந்து எனக்கு, நான் இந்த மாதிரி ஜம்ப்ரிங் இது ஒரு செட்டாக நான் வாங்கும்போது அது கூடயே எனக்கு இது கிடச்சிது, இந்த டூலு. ஸோ அந்த ஜம்ப்ரிங்கோட அந்த சைஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த திக்னஸ் இருக்குல்ல, அதுக்கேற்ற மாதிரி எந்த இதுவோ அதுக்குள்ளே கரெக்டாக வச்சு இந்த மாதிரி நம்ம ப்ளையரில் பிடிச்சி ஓப்பன் பண்ணோம்னா ஈஸியாக ஓப்பன் ஆகிடும். ஸோ ஒரு ஜம்ப்ரிங் ஓப்பன் பண்ணி அதில் 2 நம்ம சேர்த்துனோம்னா 3 ஆகிடும். அதே மாதிரி 2 தடவை பண்ணதுக்கப்புறமா அது 2யும் ஜாயின் பண்ணிட்டோம்னா 6 ஜம்ப்ரிங் ஆகிடும். ஸோ நமக்கு எவ்வளோ லென்த் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இதே ஸ்டெப்ஸ் நம்ம ரிப்பீட் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு செட்டு நான் பண்ணி முடிச்சுட்டு அதோட எண்டில் இந்த ஹூக்கையும் நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு எவ்வளோ பிரேஸ்லெட்டுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம செட் நம்ம பண்ணி வச்சுக்கலாம். இப்போது பிரேஸ்லெட்டோட ஒரு எண்டில் அந்த வெறும் ஜம்ப்ரிங்ஸ் மட்டும் இருக்கிற அந்த செயின் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், கனெக்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு சைடில் வந்து அந்த ஹூக் ஜாயின் பண்ண அந்த ஜம்ப்ரிங்கை வந்து ஓப்பன் பண்ணி யூபின்ல விட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்படி தான் இருக்கும் ப்ரேஸ்லெட்டு. இதே மாதிரி பாக்கி இருக்கிற ப்ரேஸ்லெட்ஸ்க்கு எல்லாம் இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி பீட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுற ப்ரேஸ்லெட்டுக்கு நமக்கு கியர் ஒயரும் கியர் லாக்கும் தேவை. இப்போ கியர் ஒயர் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு டோட்டலாக 12 பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு சைடுக்கு 6 பீட்ஸ் நம்ம கோத்துக்கலாம். அப்புறம் ஒரு கியர் லாக்கை விட்டுட்டு அப்புறம் இந்த யூபின்குள்ளே விட்டு மறுபடியும் திருப்பி அதே கியர் லாக்குள்ளே விட்டு கடைசியில் கொண்டு போய் டைட் பண்ணிவிட்டு நம்ம ப்ளையர் யூஸ் பண்ணி அதை ப்ரெஸ் பண்ணி டைட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த எண்டு ஃபினிஷ் பண்ணுறதுக்கு நம்ம அந்த கியர் ஒயர் கட் பண்ணிவிட்டு மறுபடியும் கியர் லாக் போட்டு அந்த ஜம்ப் ரிங் செயின் இருக்கு இல்லைங்களா, அதை உள்ளே விட்டுட்டு மறுபடியும் திருப்பி அந்த கியர் லாக்கில் விட்டு ஒரு பீடுக்குள்ளேயும் விட்டுட்டு அதுக்கப்புறம் டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அந்த ஜம்ப் ரிங் வந்து வெளியே வராத மாதிரி பார்த்து டைட் பண்ணிக்கலாம். எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிவிட்டு அந்த வெளியே தெரிய அந்த ஒயரை அடுத்த பீடுக்குள்ளே உள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டுடலாம். ஸோ இதே மாதிரி நம்ம இன்னொரு சைடும் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பீட்ஸ் வந்து இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண அதே சேம் மெத்தடில் பண்ணிக்கலாம். இதில் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, ஏன் நம்ம வந்து யூபின் அட்டாச் பண்ணி இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக நம்ம ப்ரேஸ்லெட்ஸ் செய்யணும், ஏன் நம்ம பீட்ஸ் யூஸ் பண்ணி கூட நம்ம நார்மலாக பீட்ஸ் செஞ்சு அதில் ஹோல்ஸ் போட்டு நார்மலாக நம்ம பண்ணாலே போதுமே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னென்னா ஃப்ளெக்சிபிலிட்டி தான் டிஃப்ரென்ஸு. யூபினில் நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. பீட்ஸ் போட்டு பண்ணதில் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லை. மேபி அது நம்ம நிறைய தடவை நம்ம அதை யூஸ் பண்ணும்போது அது ஃப்ளெக்சிபிள் ஆகிடும். ஸோ அதான் டிஃப்ரென்ஸு. பட் எதாக இருந்தாலும் நம்ம எப்படி வேணாலும் நம்ம பண்ணலாம், நம்ம இஷ்டம்தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.